தூக்கத்தில் எப்பெல்லாம் ஒரு ரெசின் ஆட்டை போட்டு சொதப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பாருங்கள். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை டெய்லி விளாக்ஸ். ஸோ ரெசின் பீஸ் மட்டும் ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு நைட் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ண அதிசயமாக. ஸோ நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயா இது வந்துட்டு எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசரும் சிம்பிளாக இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவே வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் லிப் பாம் வந்துட்டு ஹிமாலயாவில் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த லிப் பாமுக்கு. ஜயானுக்கு வந்துட்டு தண்ணி வச்சேன். ஸோ அவர் தண்ணியை வந்துட்டு செக் பண்ணிட்டு இந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. ஸோ இந்த ரெசின் ஆர்ட் பீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நைட்டு வந்துட்டு ஹார்ட்னரையும் ரெசினையும் ஒரே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த மோதிரமே வீணாக போயிருந்திருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வைப்ஸ் வச்சு அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு யூவி ரெசினில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது என்கிட்ட இல்லை, அதனால் இப்படி செஞ்சு வைக்கலான்னு பார்த்தேன். இன்னொரு நாள் இதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மத்தியானம் எதாவது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டு எக் மாதிரி ஒரு செய்யலாம், உருளைக்கிழங்கு எக்கு போட்டு ஏதாவது ஒன்று நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பண்ணேன். லாஸ்ட்டில் வந்துட்டு அது உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அது மேலே எக் வந்துட்டு போட்ட மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மத்தியானத்துக்கு வந்துட்டு சாம்பார், ரைஸ் அண்ட் இந்த உருளைக்கிழங்கு அந்த எக் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் போல் காஃபி குடிக்கும்போது வந்துட்டு விஜி சித்து விளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். முன்னாடிலாம் இது வந்துட்டு எப்போ வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லியே வரப்போலாம் பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் நம்ம கிவ்வே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தேன். இது பேசும்போது ரூல்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் மறந்து போயிடுது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கிவ்வே வந்துட்டு 18th அன்றைக்கி நடக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். நைட் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாக்கி ரொமான்ஸ் சீரீஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு தூங்கலாம் ஜயானோட விளாண்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்கறதுக்கு சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.